ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வறுத்தரைச்ச மசாலா சேர்த்து மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னோடய செய்முறையில் செஞ்சுருக்கிற இந்த மட்டன் குழம்பு எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம மசாலா பொருள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக மட்டன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்த போல் மசாலா பொருள் வறுத்து எடுக்கிறேன். இதுக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு நான் மல்லி சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். ரொம்ப சிம்மில் வச்சிடணும். ஸ்டவ்வை வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம வறுத்து விட்டுடணும். மைல்டாக ஒரு மணமாக ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துடலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கூடவே நல்ல ஒரு நல்ல காரமான மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகாய் போல் சேர்த்துருக்கிறேன். நம்ம இதில் அப்புறம் பச்சை மிளகாய் சேர்ப்போம், மிளகு சேர்த்துருக்குறோம். அதனால் காரத்தோட அளவு சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு வறுத்து விடணும். நல்லா எல்லாமே கருகாமல் நல்லா மணமாக வாசனை வர்றதுக்கு வறுத்து விட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 10 போல் பூண்டு பழம் சேர்த்துக்கலாம். அதே போல் இஞ்சியும் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துடலாம். 5-6 கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் பூண்டு இஞ்சியெல்லாம் வதங்கி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு இதை வதக்கி விடணும். இதெல்லாம் வதக்கும்போது அடுப்பை ரொம்ப சிம்லேயே வச்சுட்டே வதக்கி விட்டுக்கணும். இந்த பக்குவத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் மசாலா பொருள் சேர்த்துடலாம். பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 2 போல் கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை பார்த்திங்கன்னா ஒரு 4 துண்டு சேர்த்துடலாம். கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் இதை வதக்கி விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு தேங்காய் மூடியை துருவி வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாமே சேர்த்து கலந்து விடணும். நல்லா அந்த தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வதங்கி வரணும். இது சரியான அளவு வந்ததுக்கப்புறம் இப்போ வறுத்து வச்சுருக்கிற மிளகாய் மல்லியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடணும். கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். இதை அப்படியே நம்ம ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அளவாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாகவும் இருக்கக்கூடாது, குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சி இருக்கணும். அதை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அடுத்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அளவாக சூடியாக இருந்து எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருளாக சேர்த்துடலாம். மசாலா பொருள் வறுபட்டு வாசனை வரும்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற மட்டனுக்கு தகுந்த போல் ஒரு 4 வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். நம்ம செய்கிற மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா மட்டனை வேக வைக்காமல் இதில் நம்ம வதக்கி விட்டு மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். வெங்காயம் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் வதங்கி வந்திருக்குது. இப்போ நம்ம இந்த பக்கம் வெங்காயம் வதங்கி இருக்கும்போதே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்துடலாம். ஆட்டுக்கறி பார்த்திங்கன்னா நல்லா இளம் ஆட்டுக்கறின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போல் மார்கண்டம் எலும்பும் அந்த சதை பகுதியும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு தகுந்த போல் நம்ம இந்த குழம்பு செய்யணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மட்டன் குழம்பு திக்காகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த போல் நம்ம திட்டமாக இருக்கணும். அது போல் இந்த குழம்பு செய்யணும். மார்கண்ட எலும்போடு செய்கிற குழம்பு அப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் கறியெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். அந்த கறியோட கலர் வந்து மாறி வரணும். கூடவே வெங்காயமும் வதங்கி வந்துடும். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கலந்து விடணும். இந்த பக்கம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 2-3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். மட்டன் வேக வைக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து வேக வைப்போம். இப்போ நம்ம வதக்கி செய்கிறதால இப்போ வதக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது அந்த மட்டனில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போயிடும். அதனால் நம்ம வதக்கும் போதே நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரத்துக்கு மூடி விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம்.
ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்யலாம். நல்லா மட்டன்லேருந்து தண்ணியும் வெளியே வந்திருக்குது பாருங்கள். இது நல்லா இளா ஆட்டுக்கறின்றதால நல்லா சுருங்கியும் வந்திருக்குது. நான் நடுவுலேயும் ஒரு தடவை ஓப்பன் செஞ்சு கலந்து விட்டேன். இப்போ ஓப்பன்லேயே வச்சு ஒரு தடவை நம்ம நல்லா வதக்கி விடணும். இப்படி மட்டனை வதக்கி செய்கிற குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போல் மட்டனை நல்லா வதக்கி விடணும். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். கூடவே ஒரு 5-6 புதினா தழையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். இதை போல் ஓப்பனில் வச்சு கலந்து விடும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கூட வச்சு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து சிம்மிலே வச்சுடுங்க. மறுபடியும் நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். மட்டன்லேருந்து தண்ணி நல்லா வெளியில் வந்திருக்குது. தக்காளியும் ஓரளவுக்கு சுருங்கி வந்திருக்குது. நல்லா ஒரு இளா ஆட்டுக்கறின்றதால இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% வெந்து வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள்லாம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே மல்லித்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துருக்குறோம். அது வந்து காரத்தை அதிகப்படுத்தும். அதை மட்டுப்படுத்துறதுக்காக நான் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். நான் மல்லித்தூள்லேயே மஞ்சள் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறதால நான் சமையலில் எப்பயுமே மஞ்சள் தூள் வந்து கம்மியாக தான் சேர்ப்பேன். அந்த பக்குவத்தில் தான் நான் இப்போ வந்து அரை ஸ்பூன் மட்டும் மட்டனில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். அடுத்து கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் உள்ள கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து குழம்பு செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை இப்போ நம்ம மறுபடியும் கலந்து விடணும். இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்த வச்சுருக்கிற மசாலாவை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்புறம் இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடணும். நமக்கு மட்டன் குழம்பு திக்காக வேணும்னு நினைக்கும் போது இந்த ஸ்டேஜை அப்படியே விட்டுடலாம். நம்ம சமைக்கிற இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த மட்டன் குழம்புல மார்கண்டை எலும்பும் சேர்த்து செய்கிறதால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் தண்ணியாக குழம்பு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நான் அதில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ குழம்போட அளவு வந்து அதிகமாக இருக்கும். மட்டன் இன்னும் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதுக்கு சரியாக இருக்கும். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக புதினா தழையை சேர்த்துட்டு நான் நல்லா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து மேல் தோல் எடுத்துகிட்டு இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான். பொதுவாக மட்டன் குழம்புல ஒரு உருளைக்கிழங்கு போட்டோன்னா அந்த உருளைக்கிழங்கு மட்டனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ குக்கரை சரியாக மூடாமல் லேசாக ஓப்பனில் வச்சு இப்போ மூடி விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ ஒரு தடவை நம்ம கலந்து விட்டு உப்பெல்லாம் சரியாகுதுன்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இதில் மல்லித்தழையை தூவி விட்டுட்டு இப்போ குக்கரை நல்லா ப்ராப்பராக மூடி விட்டுடலாம். விசில் போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 விசில் வரணும். சிம்மிலே வச்சு 5 விசில் வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கணும் ஓப்பன் செய்யணும். ஓப்பன் செஞ்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு நல்லா மணமான வாசனையோட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மட்டன் குழம்பு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மட்டன் நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்குது. அந்த எலும்பே கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த மட்டன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.